வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட லேட்டஸ்டான நியூஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்சிபிக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா ஃபில் சால்ட்டோட ஃபார்ம். ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டான லாஸ்ட் T20 மேட்ச் நம்மளுடைய ஃபில் சால்ட் 21 பால்ஸில் 50 அப்படிங்கிறது ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 23 பாலுக்கு 55 ரன் அப்படிங்கிறது அடிச்சதோட மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு வழியாக எப்படியோ கம்பேக் அப்படிங்கிறத கொடுத்துட்டாரு. ஃபில் சால்ட் இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டான பர்ஃபார்மன்ஸ்க்கு பேர் போனவர். பட் ஆனால் இந்த சீரியஸ் அவருக்கு டோட்டலி ஒரு எஃபெக்டிவான சீரியஸாக அமையலை. ஸோ டோட்டலாக டக் அவுட்டு சிங்கிள் டிஜிட் இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்லேயே தான் இருந்தார். பட் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா பால் 1ல இருந்து அடிக்க ஆரம்பித்தவர் வெறித்தனமாக அடித்தார். ஸோ டீமுக்கு கண்டிப்பாக நீட் அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா 250 ரன்னை டார்கெட் பண்ணும்போது ஃப்ரம் பால் 1ல இருந்து தான் நம்மளோட இன்டென்ஷனை காட்டணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த நீடை ஃபேஸ் பண்ணி கண்டிப்பாக அடித்தார். ஸோ ஃபில் சால்ட்டோட இந்த ஒரு நல்ல ஃபார்ம் அப்படிங்கிறது IPL 2025 மேட்ச் 1லேருந்தே நம்மளுடைய ஆர்சிபிக்கு தேவை. ஸோ இப்போ எல்லாருமே அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹைப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவோட இந்த ஒரு இந்தியன் கண்டிஷன்ஸில் இங்கிலாந்து பிளேயர்ஸுக்கு ஸ்பின்னே ஆட வரல அப்படிங்கிற மாதிரியான கான்ட்ரவர்சிஸை முன்னெடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஃபில் சால்ட் மட்டும் இல்லை, ஸோ அந்த இடத்துல நம்ம ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டோட்டலே பார்த்தீங்க அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன், ஸோ அவரும் இங்கிலாந்து பிளேயர் தான். ஜேக்கப் பெத்தால் அவரும் இங்கிலாந்து பிளேயர் தான். 3 மேட்ச் தான் ஜேக்கப் பெத்தால் ஆடி இருக்கிறாரு. இந்த 5 மேட்ச் T20 சீரியஸில் 25 ரன் தான் அடிச்சிருக்கிறாரு. 74 ரன் தான் டோட்டலாகவே லியாம் லிவிங்ஸ்டன் அடிச்சிருக்கிறாரு. இருந்தும் அவர் ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ஸோ 3 பேருமே என்னதான் லாஸ்ட் T20 மேட்ச் அப்படிங்கிறதுல 50 போட்டிருந்தாலும் 5 மேட்ச்சில் ஒரு 50 போடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபார்ம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வராது. ஸோ இவங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா இந்த T20 சீரியஸில் யாரையுமே பெருசாக நம்ம பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே சொல்ல முடியாது. லாஸ்ட் மேட்ச்சில் 50 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு விஷயமாக நம்ம வச்சுக்கலாமே தவிர ஸோ அந்த இடத்துல மற்றபடி எந்த விஷயமும் நம்மளால் உள்ளே கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி ஒரு ஒஸ்ட் ஃபார்மில் இருக்கிற இந்த பிளேயர்ஸ் IPL 2025 எப்படி ஃபார்முக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஃபில் சால்ட், லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தால் இவங்க 3 பேருமே கண்டிப்பாக 11ல் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஜேக்கப் பெத்தாலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா அவர் ஒரு ஓவரும் போட்டு ஆல்ரவுண்டராகவும் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. பட் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் பார்க்கும்போது டிம் டேவிடோட விட ஹையாகவே ரேட் ஆகிருக்கிறாரு. ஸோ அதனால் அந்த விஷயமும் கண்டிப்பாக பார்க்கப்படும். டிம் டேவிடாலையும் ஓவர் போட முடியும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தால், ஃபில் சால்ட், டிம் டேவிட் இந்த 4 பிளேயர்ஸில் எந்த 3 பிளேயர்ஸ் 11ல் ஆடினாங்க அப்படின்னா அது ஆர்சிபிக்கு அட்வான்டேஜ் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் நம்மளுடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ். ஆர்சிபி உமன்ஸ் IPLல பார்த்தீங்கன்னா இப்போ 2 பிளேயர் ரீப்ளேஸ் ஆகிருக்கிறாங்க. சோஃபி டிவைன், அதுக்கப்புறம் கேட் கிராஸ். இவங்க 2 பேர்த்துக்கு இன்ஜுரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்சனல் வெல்பீயிங்னால அவங்க அவுட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களோட இடத்துல பார்த்தீங்கன்னா கிம் கிராத் அப்படிங்கிற ஆல்ரவுண்டரும், ஸோ நம்மளுடைய ஹெதர் கிரஹம் அப்படிங்கிற ஆல்ரவுண்டரையும் வாங்கியிருக்கிறாங்க. ஹெதர் கிரஹம் நல்ல ஒரு ரைட் ஆர்ம் பேட்டிங் அப்படிங்கிற 2 பேருமே ரைட் ஆர்ம் பேட்டிங் அப்படிங்கிற விஷயத்தில் இருப்பாங்க. 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலி பவுலிங் அப்படிங்கிறதும் போடுவாங்க. ஹெதர் கிரஹம் பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலரு. ஸோ டோட்டலி எஃபெக்டிவாக இருப்பாங்க. அவங்களால டாப் ஆர்டர் அப்படிங்கிறதுலையும் நமக்கு பேட்டிங்லேயும் நீட்டாக சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். ஸோ அதே நேரம் கிம் கிராத்தும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஹெவியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆர்சிபிக்கு இது அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு MI வீரரிடம் ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட் வைஸ் உள்ள DK என்ன நடந்தது அப்படின்னா, DKவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய MI பிளேயர் திலக் வர்மாவை ஹெவிலி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. திலக் வர்மா ரொம்ப ஒரு அருமையான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ ரீசெண்டாக செகண்ட் T20 வர்சஸ் இங்கிலாந்து ஒத்தாலாக நின்று சேஸ் பண்ணி கொடுத்தாரு. இந்தியா வெற்றி பெறதுக்கு ரொம்ப முக்கியமான பில்லராக இருந்தார். ஸோ அப்போது அவர் பேசும்போது ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டான பிளேயராக இருக்கிறாரு. ஃப்யூச்சரில் டீம் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயராக வர்றதுக்கான சான்சஸ் அவருக்கு இருக்குது. இப்போ IPL வர்றதுனால ஸோ அதுலேயும் ஒரு ஹெவியாக ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதில் RCB டீமை தவிர்த்து அவர் ஸ்ட்ரைக் பண்ணார்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவர் RCBயோட கோச் DK RCBக்கு எகெயின்ஸ்டாக திலக் வர்மா பெர்ஃபார்ம் பண்ணார்னா ஸோ DKவோட டீமுக்கு கஷ்டமாயிரும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஜோக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. திலக் வர்மா இந்த IPL 2025 கண்டிப்பாக ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணுவார் இருந்தால் நானுமே நினைக்கிறேன். ஸோ அவர் அவுட் ஸ்மார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பவுலர்ஸ் ஒரு வேறு லெவலில் பிளான் B அப்படிங்கிறதெல்லாம் போட்டு வைக்கணும். ஸோ ஃபில் சால்ட்டோட ஃபார்ம் ஸோ டோட்டலி பிளேயிங் 11 காம்பினேஷன். ஸோ திலக் வர்மாவோட அந்த ஒரு ரெக்வஸ்ட் விஷயங்களெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமன்னு சொல்லிட்டு போங்க.